ஹலோ மக்களே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். அது என்னன்னா, வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஷார்ட் சீரிஸை வெண்ணிலா டிஃபன் சென்டர் வெப் சீரியலா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் மேலே லிங்க் வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா, வெண்ணிலா டிஃபன் சென்டர் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, உடனே வந்துடும். ஸோ மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. குறைந்த நாளில் எடை குறைய என்ன பண்ணுவது? வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா. என்ன மாமா மும்முரமா ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறியா இல்ல அந்த பக்கத்து வீட்டு பத்மா ஆண்டியை எப்படி கணக்கு பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கியா? அவளெல்லாம் எப்பயோ கணக்கு பண்ணிட்டேன். காண்டாவுதா? அந்த மாதிரி தான் எனக்கும் காண்டாவும். மூடிட்டு என்ன எழுதுறேன்னு சொல்லு. மூடிட்டுலாம் எழுதல, பேனாவை திறந்து போட்டு தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த பார், வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால அதை குறைக்கிறதுக்காக டயட் சார்ட் எழுதிட்டு இருக்கேன். யாரு நீ? சரிதான் போ. நீ வேணா பாரு, இன்னில இருந்து நோ சுகர், நோ ஆயில், நோ சாப்பாடுன்னு அடுத்த மாசமே செத்து போயிருவேன். புருஷன்டி, அதனாலதான் சொல்றேன், நீ இத பண்ற அத பண்றேன்னு செத்துக்கிட்டு தொலைஞ்சிராத. என் மேல அவ்வளவு பாசமா பொண்ணுண்டு. அந்த கருமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம 1 கோடி ரூபாய்க்கு பிளாட் வாங்கி நல்ல நிலைமை. புரிஞ்சிருச்சு, போதும், கிளம்பு. பொண்ணுண்டு, நம்ம வீட்ல மெதுவடையா செய்யற? ஆமா மாமா, ஆனா நீ தான் டயட்ல இருக்கியே, எப்படி சாப்பிடுவ? ஆமால, எனக்கு வேணாம், நீ கிளம்பு போ. நிஜமா வேணாம்? சத்தியமா வேணாண்டி. சத்தியமா வேணாம்? உங்க அம்மா மேல சத்தியமா வேணாம், போதுமா? ஓகே. அப்போ மாமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கடைக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரியா? சிக்கன் பிரியாணியா? எதுக்கு? அது வீட்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதான். ஏண்டி, நான் சாப்பிடும் போதெல்லாம் கீரை ரசம் அப்பளம்னு செய்வேன், இப்ப என்னடி சிக்கன் பிரியாணிலாம்? அப்பதான் நான் உன்னை வெறுப்பேத்த முடியும். உன்னை வெறுப்பேத்தி உன் விரதத்தை கலைக்க போறேன். உன்னால முடிஞ்சா என் விரதத்தை கலைச்சு பாருடி. பாருடா. கிட்டத்தின் டே டே டி கிட்டத்தின் துமக் துமக் ரி கிட்டத்தா பிரதிக தக்க கிட்டத்தின் துமக் துமக் தா கிட்டத்தின் டே டே டி கிட்டத்தின் துமக் துமக் ரி கிட்டத்தா பிரதிக. ஐயோ முண்டம், ச்சே, மறுபடியும் பஸ்ல இருந்து போணுமே. நில்லு மாமா, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அடி பிரதர்ஷனம் பண்ற மாதிரி வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்கே, என்ன விஷயம்? கரெக்டா சொன்ன பொண்ணுண்டு, இதுக்கு பேர் தான் டாய்லெட் வாக்கு, டாடாய்ஸ் வாக்கு. இந்த மாதிரி மொத்தம் 10,000 அடி எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சேன்னு வையேன், என் உடம்புல இருக்க கலோரிஸ் எல்லாம் அப்படியே பர்ன் ஆயிடும். அதுக்கே இவ்வளவு மெல்லமா நடக்கணும்? வேகமா நடந்தா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. நீ நடக்கிற லட்சணத்தை பார்த்தா 10,000 அடி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும் போல. என்ன மாமா, எசகு பசக்கா செஞ்சு வச்ச சிலை மாதிரி நிக்கிற? ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி 1 நிமிஷம் ஸ்டாச்சுவா நிக்கணும். அப்படி நின்னு வையேன், என் உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட் ஆயிடும். டைட் இல்ல மாமா, லூஸ் லூஸ். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா லூஸா தான் அவ. நல்ல மணக்குது. பக்கா. ஐயோ, முடியலையே, வயித்துக்குள்ள ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கிற மாதிரி இருக்கே. டொம்மு டொம்மு டொம்முன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கே, வயித்துக்குள்ள பசி கில்லுது. பேசாம டயட்டை கண்டினியூ பண்ணுமா இல்ல அப்படியே விட்டுருவோமா? வேணாம் வேணாம். அடியா விபிதா, கேட்ட போது வேணாம். ஏண்டி, இன்னைக்குன்னு பார்த்து யாரால் குழப்ப வைக்கிற? அந்த வாசனை அப்படியே ஈரக்குலைய புடுக்கிற மாதிரி இருக்குடி. நல்லா இருக்கு இந்த வாசனை. இந்த வாசனை வேற என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்க. வேணாம், கௌரவம் ரொம்ப முக்கியம்டா. இந்த நேரத்துல எவன்டா அது? இது வேற ரொம்ப பசிக்குது. வெளியே போலாமா? ஆளுக்கு போனா வாசனை வேற ஹெவியா அடிக்குமே. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்.
சார் நான் பாத்தீங்கன்னா ருசி கம்பெனில இருந்து வந்திருக்கேன் சார். எடுத்துட்டு இது போ. நம்மளுடைய புது நான் சார். ஸ்மோக்கி மட்டன் சுக்கா அண்ட் பட்டர் நான் சார். இது பாத்தீங்கன்னா இந்த வாசனையிலே நீங்க டயட்லாம் மறந்து பாஞ்சிடுவீங்க சார். தாகத்துல இருக்கவங்க கிட்ட பாலை காட்டுறானே. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல போட்டிருக்க அனைத்து மசாலாவுமே ஹோம்மேடு சார். இதை மட்டும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ருசியை வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க சார். காலையில மதியம் நைட்டு 3 வேளை இது மட்டும் தான் சாப்பிடுங்க சார். இந்தாங்க யோசிக்காம எடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், ஃப்ரீ தான். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க சார், இலவசம் தான், எடுத்துக்கோங்க சார். சூப்பரா இருக்கும் சார், செம்மையா இருக்கும் சார். பண்ணாடா விஜய், நீ டயட்ல இருக்கடா. சாப்பிடுங்க சார், எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீ தான். சவுண்ட் வெளியே கேட்டா அசியமாயிருமே. எனக்கு ஏன் இந்த சோதனை? பெட்ரூம்குள்ள இருந்தா எறா வாசனை, ஆள திறந்தா மட்டன் சுக்கா வாசனை. கடவுளே, என்னடி பாத்ரூம்குள்ளேயே கைமா பண்றோம் போலயே. இது மட்டும் என் வைஃபுக்கு தெரிஞ்சது வையே, உங்க என் வைஃபுக்கு தெரிஞ்சா முதல்ல என்ன காலி பண்றவளே அவதான். சாரி. வைஃப புரிஞ்சுக்கிட்ட, லைஃப தெரிஞ்சுக்கிட்ட, குத்தமா ஏன் குத்தமா? இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ அதே கரகர வாய்ஸ். மேடம், எங்க கம்பெனியோட ஸ்பெஷலே இந்த சிக்கன் தான் மேடம். இந்த சிக்கன் எடுத்து ரெட் சாஸ்ல கொஞ்சம், ஃபியூஷன் கிரேவில கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும் மேடம். எப்படி சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுதா? டேய் நம்ம பட்டர் நானு. டேய், நீ இன்னும் போலையாடா? சார் வாங்க சார், உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஏய், இவன் மேலயாடி இன்ட்ரெஸ்டா இருக்க? மாமா சார் உங்க மிஸ்ஸஸ் எங்க கம்பெனி பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சார். ஆக்சுவலி ஐம் கமிட்டட் சார். கமிட் ஆகலனா மட்டும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? மாமா, இந்த சிக்கன் இருக்குல்ல, அது அந்த 2 டிப்லயும் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் மாமா. அப்படி இருக்கும் சார். ஓ, நீ தான் டயட்ல இருக்கல்ல? என்னமோ சொல்லுவியே. ஹேர் டயட். ஏய், ஹேர் இல்ல, யார் டயட்? ஹேர் டயட். நான் வேணா இங்க இருந்து உனக்கு ஸ்மெல் அனுப்புறேன், அதை ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டு பாக்குறியா? இந்தா. டேய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். யாரா நீ? சார் நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சார். ஜாயின் பண்ணி 2 days ஆச்சு. சீக்கிரம் ரிசைன் பண்ணி கிளம்புடா இங்க இருந்து. சார் சும்மா கோவப்படாதீங்க சார். எங்க கம்பெனி பாலிசி படி பசியில இருக்கவனுக்கு பன்னீர் சோடா தரக்கூடாது. எங்க கம்பெனி ஆயில்ல செஞ்சா இந்த சிக்கன் பீஸ் தான் கொடுக்கணும். இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சில்த்து போயிடும் சார். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. உன்னோட டயட் பிளான்லாம் விட்டுரு மாமா, ஒரே ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி பாரு. டேய் பண்ணாடா, கண்ட்ரோல். நோ. ஏ விபிதா, நீ என்ன பண்ணாலும் என் வைராக்கியத்தை வெண்டிலேட்டர்ல ஏத்த முடியாதுடி. ஏன்னா நான் முனுசாமியோட பேரன். இந்த தொப்பை இருக்குல்ல, தொப்பை, இதை குறைக்கிற வரைக்கும் என் டயட்டை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ, நமக்கு டார்கெட் இருக்கு. வரேன்டா. சார் 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 அங்கேயே 2 நிமிஷம் தான் சாப்பிட்டோம்டா. அவரை விடுங்க மேடம். மேம் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க, டேஸ்ட் பிடிச்சிருக்குல்ல, பில்லு போடலாமா? கேஷா காடா மேடம்? தொடப்ப கட்ட. கிளம்புடா மேடம். கிளம்புடான்னு சொல்றேன். ஏய், என்ன மேடம்? உன்னை மட்டும் தான் கிளம்ப சொன்னேன். கிளம்பு மேடம். இதெல்லாம் எடுத்துட்டு போனா என் வேலையே போயிடும் மேடம். உன் வேலை போனா எனக்கு என்னடா? கிளம்புடா. நான் போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். எந்திரா எந்திரா. ஏய், உட்கார்ந்துட்டு இருக்கு, எந்திரா. போடா வெளிய. போடா. பேக் அங்க 4 சிக்கனுக்கு குடு. பேக் இங்க இருக்குடா. ஏய், போடா. இனிமே டைட் இருக்கும், வீட்டுக்கு வர மாட்டானா? என்ன மாமா, விஷத்தை சாப்பிட்ட போதி தர்மர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன கண்ணை திறக்காத மாமா, வாயை திறந்து பதில் சொல்லு. இதுக்கு பேர் தான் போதியாசனா. வாயையும் வயித்தையும் கண்ட்ரோல் பண்ணும். 2 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கோ சாப்பிடறதுக்கோ வாயை திறக்கவே கூடாது. அப்போ நீ இப்ப வாயை திறந்து எதுவும் பேச மாட்ட? ஆமா. பேச மாட்ட? கண்டிப்பா பாத்துருவோம்.
தரமா குக் ஆயிட்டு இருந்து எடுத்து சாப்பிட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கு. இனி ஸ்நாக்ஸ் வாழையில மசாலா மெத்திலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நானும் முருவலா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு இட்லியோட அந்த சிக்கன் வறுவலை சேர்த்து சாப்பிட்டு பார்த்தங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. டபுள் டெக்கர் ஆஃப் பாயில் தோசை கிடைக்குதுங்க. அந்த ஆஃப் பாயில உடைச்சு விட்டு அதுல குழம்பு கலந்து சாப்பிடும் போது டேஸ்ட் அமோகமா இருந்துச்சு. போன்லெஸ் சிக்கன் இட்லி ஃப்ரை மட்டன் கப் அந்த ப்ரான் சிக்கன் மட்டன்லாம் வேற லெவல் டேஸ்ட். என் diet எடுத்து பாக்குறேன். இந்த வாங்கு வாங்கு. ஏய் விஜய் எங்க போயிட்டு இருக்க? சுகாசே பார்த்தா தெரியல, ஜாகிங் போயிட்டு இருக்கேன். ஜாகிங் போயிட்டு இருக்கியா? எதுக்கு? எதுக்கா? நானு முன்ன விட 2 கிலோ அதிகமாயிட்டேன். தொப்பையும் வர அதிகமாயிடுச்சு. அதை குறைக்கிறதுக்கு தான் ஜாகிங் ஒரு போயிட்டு நிமிஷம் இருக்கேன். நில்லு. என்னடா இது தப்புன்னா அப்ப இது? ஹேய், இது மேற்கு தொடர்ச்சி மலைடா. விஜய் பியூட்டிஃபுல் விஜய். பியூட்டி பிள்ளையா? அப்ப குனிஞ்சு உன் தொப்பைக்கு நீயே முத்தம் கொடுத்துக்கோ, நான் கிளம்புறேன். விஜய் இங்க பாரு, நம்ம சேட்டா கடையில வாங்கின வடை உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. எப்படி வாசனை இழுக்குதா? டேய், நான் இப்பதானே சொன்னேன் டயட்ல இருக்குன்னு. ஆயில் ஐட்டம்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நவுறா. விஜய் ஒரே ஒரு நாள் சீட்டு என்ன பிரச்சனை இல்லை விஜய். என்ன பாரு, நான் 325 நாள் சீட்டுல தான் இருக்கேன். நீ இருப்படா சோத்துக்கு செத்தவன். என்னால அப்படி இருக்க முடியாது. நான் போறேன். விஜய் அடம், என்னடா? இத பார்த்து கூடவா ஓடுற? நல்ல சாஃப்டா கிறிஸ்பியா எண்ணெயில போட்டு மொறு மொறுன்னு வறுத்திருக்காங்க. அடடா. டேஸ்ட் அள்ளுது. இந்தா நீயும் சாப்பிடு. சாப்பிடுறா, சாப்பிடு. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கஷ்டப்பட்டு வாங்கின வடைய நீ தூக்கி போட்டிருப்ப. அதுக்கு இப்போ என்னடா? இன்னும் 3 நிமிஷம் இருக்கா? முடியலடா சாமி. அம்மா, வயிற்றுக்குள்ள வர ஏதோ உருமுதே. ஓவர் டைம் பார்க்க வைக்கிறார்கள் என்று யமதர்மன் தரப்பில் கடும் கண்டனம். டயட் சார்ட் ஃபாலோ செய்து டயரியா வந்து டெட்டாகி மேலோகத்திற்கு டெலிவரி ஆகும் மக்கள். சென்னையில் பரபரப்பு. டயட் டெலிவரிகள் மேலோகத்திற்கு வந்து குவிவதால் என்ட்ரி போட முடியாமல் சித்ரகுப்தனின் லேப்டாப் கிராஷ். இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. பொண்ணு வந்துட்டியா? எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு 6 டைம். அப்பா ஓ, நான் யாருன்னு கேக்குறியா? நான் தான்டா யமன். யமன் கொண்டு போற டெட் பாடி மாதிரி இருக்கா? இவ யமனா? நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் பொண்டாட்டியோட ரூபத்துல வந்திருக்கேன். அது இருக்கட்டும், கை கால் வராத போதே நீ இப்படி கலாய்க்கிறனா? நீ நல்லா இருந்தனா எப்படி கலாய்ச்சிருப்ப உன்ன? என்ன பாசக்கயிறு இல்லையேன்னு பாக்குறியா? இது டிஜிட்டல் எரா. கொஞ்சம் கொஞ்சமா சாவரியா இல்ல ஒரேடியா சாவரியா? இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தான் சாவடிக்கணும். டயட்ன்ற பேர்ல உன்னை நீயே கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அதான் உன் உயிரை மொத்தமா எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ மட்டும் இல்ல, இங்க பல பேர் இப்படிதான் இருக்காங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட ஒழுங்கா சாப்பிட்டாலே போதும், அது உங்களை ஹெல்த்தியாவே வச்சுக்கும். அதை விட்டுட்டு டக்குன்னு உடம்பு குறைக்கணும், டக்குன்னு உடம்பு ஏத்தணும்னா டக்குன்னு டிக்கெட்டை வாங்கிட வேண்டியதுதான். நீயும் அந்த கேஸ் தான். என்ன போலாமா? இப்படி கருத்தூசி போடுறதுக்கு என்ன முதல்ல கொண்டிருக்கலாம்ல. உனக்கு இன்னும் வாய் அடங்கலல. உன்னை
கனவா? ஆஹா, பொண்டாட்டி ரூபத்துல வந்து போட்டு தள்ளுறாங்களே. ஆனா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். இப்படியே விட்டா போட்டோல மாலையை மாற்றுவாங்க. வேற வழியே இல்லை. என்ன மாமா டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி கண்டதையும் சாப்பிட்டு வச்சிருக்க? அதுவா விபிதா, அது வந்து அதனால்தான் விபிதா, இனிமேல் நான் டயட்லாம் இருக்க மாட்டேன். கண்ட்ரோல் நின்றதுனால நிலமை இனிமேல் நான் அன்கண்ட்ரோல் தான். இந்த வாங்கம்மா பப்ஸு. என்ன வெதர் மாறிடுச்சு? இந்த மாதிரி சாப்பிட்டாலும் உனக்கும் இடம் உண்டு.